புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் இளைஞர் வேட்பாளராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களின் ஆதரவை பெற்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் உள்ளூர் வளர்ச்சி போன்ற முக்கிய அம்சங்களை முன்வைத்து அவர் தனது பிரச்சாரத்தை வலுப்படுத்தி வருகிறார். கிருஷ்ணா நகர் பகுதியில் 23வது பூத் தலைவர் மோகன் மற்றும் 26வது பூத் தலைவர் உமா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்தார். அவர் தனது சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடுதோறும் சென்று வாக்கு சேகரித்தார். மேலும் பிரச்சாரத்தின் போது பெண்கள், முதியோர் மற்றும் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது. இந்த நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், சுரேஷ் மற்றும் பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை சிறப்பித்தனர். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்தனர். மேலும் பிரச்சாரத்தின் போது குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, வடிகால் அமைப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற பொதுமக்களின் முக்கிய கோரிக்கைகளை கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களின் தேவைகளை முன்னிலைப்படுத்தி அவற்றிற்கு விரைவான தீர்வுகளை வழங்கும் நிர்வாகத்தை உருவாக்குவோம் என உறுதியளித்தார். மேலும் புதுச்சேரியின் முழுமையான வளர்ச்சிக்காக புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம், மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் அரசியல்தான் எங்களின் இலக்கு என அவர் தெரிவித்தார்.